அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக நீங்கள் சிந்திய ஒரு துளி கண்ணீரும் இனி வீணாகாது என்ற வகையில் தனுசு ராசினியர்களுக்கு இனிமேல் எல்லாம் லாட்டரி யோகம் தாங்க. இவை உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் என்ற வகையில் தனுசு ராசினியர்களான உங்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மிதனத்தில் குரு பகவானும், கடகத்தில் சுக்கிரனும், சிம்மத்தில் சூரியன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல கன்னிராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவான், வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் அடுத்த 7 நாட்களான செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி வரை உள்ள இத்தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசியை சேர்ந்த மூலம், போராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த லாட்டரி யோகம் அப்படின்னா என்ன, லாட்டரி யோகம் என்ற உடனே போய் லாட்டரி டிக்கெட் வாங்கி வச்சுக்கலாமா, அதுல இருந்து நமக்கு 1 கோடியோ அல்லது 10 லட்சமோ கிடைப்பது வாய்ப்புகள் இருக்குமா என்று கேட்டீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க. லாட்டரி என்பது குறிப்பா தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது. வெளி மாநிலத்தில் வாங்கலாமா என்று கேட்டாலும் இந்த லாட்டரி டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 1000 டிக்கெட்கள் விற்கப்படும் நிலையில் அவற்றில் ஒருவருக்கு மட்டுமே அந்த கோடி என் பரிசு தொகை விழுங்க. ஆனால் இந்த லாட்டரி யோகத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியை சேர்ந்த அனைவருக்குமே நீங்கள் ஒரு செயல் அல்லது ஒரு பலனை எதிர்பார்த்து இவ்வளவு நாட்களாக செய்து கொண்டிருக்கும் காரியத்திற்கு லாட்டரி யோகம் என்ற வகையில் பல மடங்கு யோகம் நிறைந்த ஒரு வாரமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமையிருக்கு. அந்த வகையில் தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சப்தம குரு 3இல் சனி, ராகு என சாதகமான கிரக அமைப்புகள், உபஜயஸ்தானமான 3இல் சனி ராகு இணைந்திருப்பது எதிர்பாராத வாய்ப்புகள் பெற்று தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். உங்களுடைய எண்ணங்களை வலிமையாக்கி புதிய பாதையில் செயல்பட வைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. திட்டங்களை வெற்றிகரமாக மாற்றுங்க. அதே போல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசினியர்களுக்கு வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருக்குங்க. குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் நிலவ இருக்கு. கணவன் மனைவி உறவுகள் பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் இருக்குங்க. அதே போல் இருந்தாலும் குரு கேந்திர பத்திய தோஷம் என்பதால் நீங்காத பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடாது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் வாய்ப்பு உண்டுங்க. சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இது நல்ல ஒரு காலம் என்று தாங்க சொல்ல வேண்டும். திருமணமாகி குழந்தை செல்வத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஏனால் இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம குரு, சனி மற்றும் ராகு ஆகிய மூவரும் அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க. கிரகங்கள் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. வருமானம் தேவையான அளவிற்கு இருக்குங்க. குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் நிலவ இருக்கு. கணவன் மனைவியிடையே அன்பும் அந்யோன்யம் மகிழ்ச்சியும் ஏற்பட இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் குரு சுக்கிரன் இணைந்திருப்பதால் திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு அமையுங்க. குடும்பத்தில் நிச்சயதார்த்தம், திருமணம், வளைகாப்பு, குழந்தை பிறத்தல் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்கு. சிலருக்கு சொந்த வீடு அமையும் பாக்கியமும் உள்ளது. கிரக நிலைகள் எடுத்துக்காட்டும் பட்சத்தில் புதிதாக இடம் வாங்குவதோ, நிலம் வாங்குவதோ அல்லது வீடு வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசு ராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் திருமணத்திற்காக காத்திருக்கும் பெண் அல்லது பிள்ளைக்கு குருவினுடைய சுப பார்வை உங்களுடைய ராசியில் பதிவதால் ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு அமை இருக்குதுங்க. இருந்தாலும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு பொறுப்புகள் பணிச்சுமையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு சற்று அதிகமாக தாங்க இருக்கும். ஓய்வில்லாத உழைப்பு, பணிகள்ல வெறுப்பையும்
விரக்தியையும் ஏற்படுத்துங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவு, நிர்வாகத்தினுடைய பாராட்டுதல்களும் ஓரளவு மனதிற்கு இதமாக அமையுங்க. ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். இடமாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சுன்னா அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற முயற்சியில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்கு. இருந்தாலும் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுக்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் வர்த்தகத்துறைக்கு அதிகாரம் கொண்ட அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாம விற்பனையை லாபத்தை எதிர்பார்க்கலாம். புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். வங்கி மற்றும் நிதி நிறுவனங்கள் ஆதரவு தந்து ஒத்துழைப்பாங்க. சந்தை நிலவரம் உங்களுக்கு ஆதரவாக அமையுங்க. உங்களுடைய சரக்குகளுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்க இருக்கு. ஏற்றுமதி துறையினருக்கு லாபகரமான ஒரு காலகட்டம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். வெளிநாடுகளில் உள்ள பிரபல நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். சிலருக்கு வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு உருவாக இருக்குதுங்க. வெளி மாநிலங்களில் கிளை நிறுவனங்கள் திறப்பதற்கு உதவிகரமாக வலம் வருதுங்க கிரக நிலைகள். இதனால் இக்காலகட்டங்களில் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் குரு, சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய மூவரும் உங்களுக்கு ஆதரவாக சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் எளிதில் கிடைக்க இருக்குது. பலர் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு நிகழும் கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கு. இதன் காரணமாக வருமானம் அதிகரிக்குங்க. செல்வாக்கு நிறைந்த பெரிய மனிதர்களுடன் தொடர்பும் நட்பும் கிடைக்க இருக்கு. உங்களுடைய நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு காலகட்டம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அதே போல தனுசு ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள சுக்கிரன் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று திகழ்வதால் கட்சியில் ஆதரவும் செல்வாக்கும் அதிகரிக்க இருக்கு. கட்சி தலைவர்கள் செல்வாக்கு மிகுந்த அரசியல் தலைவர் ஒருவருடன் தொடர்பும் ஏற்பட இருக்குதுங்க. இந்த தொடர்பு எதிர்காலத்தில் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் முக்கிய மாறுதல் ஒன்றை ஏற்படுத்துங்க. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறை ஆதிபத்தியம் கொண்டுள்ள புதன் மற்றும் இதர கிரகங்கள் அனைத்தும் சுபத்துவ பாதையில வலம் வருகிறாங்க. இதன் காரணமாக கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் அதிகரிக்க இருக்கு. தேர்வுகள்ல வினாக்களுக்கு சரியான பதிலளித்து வெற்றி பெற இது உதவுங்க. உயர்கல்விக்கு நிதியுதவி எளிதில் கிடைக்க இருக்கு. தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று சிறப்பு உயர்கல்வி பெறுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரக நிலைகள் உறுதி செய்துங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் செவ்வாய், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டுள்ளங்க. உங்களுடைய நிலத்தை பார்த்தாலே இதை உங்களால் புரிந்து கொள்ள முடியுங்க. பயிர்கள் செழித்து வளர இருக்கு. தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது. விவசாயத்துறைக்கு அவசியமான அடிப்படை வசதிகளும் எளிதில் கிடைக்க இருக்குதுங்க. திட்டமிட்டு செலவு செய்தால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறலாம். அந்த அளவிற்கு கிரக நிலைகள் உங்களுக்கு சுபபலம் பெற்று திகழ்ந்துங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்களின் நலன்களை பாதுகாப்பில் இருக்கும் குருவும் சுக்கிரனும் பெரும் பங்கு வகிக்கிறது. இவ்விரு கிரகங்களும் மிகவும் அனுகூலமாக நிலை கொண்டிருக்குதுங்க. இக்காலகட்டம் முழுவதுமே திருமணமான பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியும் மன நிறைவும் அளிக்கும்படி குடும்ப சூழ்நிலை அமையுங்க. வேலை பார்க்கும் மனிதருக்கு அலுவலகத்து சூழ்நிலை அனுகூலமாக இருக்குங்க. புதிய வேலைக்கு முயற்சி பெண்மணிகளுக்கு உங்களுடைய மனதிற்கு பிடித்த நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க. அதே போல நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு. அதே போல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். புதிய பொறுப்புகளால் சங்கடம் வருங்க. நன்றாக ஓடுகிற வண்டி திடீரென்று காரணம் இல்லாமல் நிற்பது போல சோம்பலும் சிந்தனை தடுமாற்றங்களும் அவ்வப்போது ஏற்படுங்க. அதனால் இது மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. தனுசு ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பசுமாட்டிற்கு வாழைப்பழமோ கீரையோ வழங்குங்க. பெருமாளையும் தாயாரையும் வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது.